நீங்க கத்தி எடுக்காதீங்கடா, கத்தி எடுத்துட்டு யாராச்சும் போனாங்கன்னா கூட கூப்பிட்டு வச்சு அவங்கள வந்து ரொம்ப நெருக்கமா வந்து பேசி அவருடைய ஹிஸ்டரி எல்லாம் பேசி வந்து பேனாவை புடி கத்தி வந்து நிலைக்காதுன்னு சொல்லி சொன்னவர். அந்த கல்வியின் பாதையில வந்து வழிநடத்துற ஒரு தலைவரை வந்து நீங்க அசாசினேட் பண்றீங்க. நீங்க இந்த காலம் முழுக்க இப்ப இல்ல, அது 2000 வருஷமா இந்த சமூகத்தை மக்களை வந்து அசாசினேட் பண்றது எந்த வடிவத்துல பண்றீங்கன்னாக்கா, நேரடியா கொலை பண்றவங்க கூட வந்து எங்களுக்கு தெரிஞ்சு பெட்ரு. ஆனா அந்த கேரக்டர் அசாசினேட் பண்றவங்க வந்து அந்த சமூக விரோதிகளை காட்டிலும் அந்த ரவுடிகளை காட்டிலும் ரொம்ப ரொம்ப மோசமான ஐக்கியர்களை நாங்க பாக்குறோம் உண்மையாலுமே. ஏன்னா நீங்க அந்த லீடர் ஒருத்தர் வந்து படுகொலை செய்யப்பட்டாரு. அந்த படுகொலைக்கு பின்னாடி வந்து என்ன காரணம் இருக்குன்றது யாராச்சும் தேடி வந்து அதன் மூலியமா உணர்வு பெற்றக்கூடாது, அதன் மூலியமா தேடி படிச்சிடக்கூடாது, இந்த விஷயம் வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து பெனட்ரேட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கேரக்டர் அசாசினேட் பண்ணி வந்து அவர் ஒரு ரவுடியை சித்தரிக்க வந்து முயற்சி பண்றது இல்லையா, அது ரொம்ப ரொம்ப மோசமான வந்து படுகொலை. அது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது 2 மடங்கா 3 மடங்கா வந்து சரியான விதத்துல வந்து அது போய் சேரும். ஐடியாலஜிக்கலா அகைன்ஸ்டா இருக்கக்கூடியவங்க பொலிட்டிக்கலா வந்து இந்த ஒரு மோசமான அயோக்கியத்தனத்தை வந்து செய்யறாங்க. அதை தாண்டி வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து வாழ்வாரு.